சாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சித்தர் நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஏமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது, தலையெழுத்து மாற்ற முடியாது. சரி சாமி. இப்போ பிறக்கும் போதே ஒருவன் உனக்கு எழுதி வச்சுக்கின, நீயே எழுதி வச்சுக்கின இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ ஒருத்தன் திருடுறான் கொள்ளையடிக்கிறானா அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன். அப்போ இது தப்புங்கிறது அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரின்னு தானே குத்துறான். தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான், ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருட போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. அப்படி அப்போ தலையெழுத்து என்னவோ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும் போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம். அது ஏன்னா செத்தவன் திருப்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தான் வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான், திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சே, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாங்க செத்து போகிறான், திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அது இன்னும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துங்கிறானா. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானா, நன்மை தீமைகளை செய்கிறானா. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்கிறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறவன் தீமை செய்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானா. இவன் மரண தருவாயில் இது 2 இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாஹ்விடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதினவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப 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 அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு வந்தால் இந்த உலகத்தில் தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கினவனை திரும்பி 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 பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து இங்கே பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வழிபட வச்சுருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதெல்லாம் அதிகமாகி போச்சு என்ன இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 நாள் அதில் வெயிலுக்கு பட்டு, 4 நாள் அதில் காற்று பட்டு அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும். அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 நாள் போச்சுன்னா ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் படித்தார்? எந்த கடவுளானா அதுக்கு படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக்கணும், உலகத்தையும் ஏமாத்தினுக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சுக்கணுன்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்ந்தால்தான் கடவுள். ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது.
அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான். ஆனால் அது கடவுளுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான். அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம். அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாதுயா கடவுளுக்கு. கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்ப துன்பம் கிடையாது. எவனுக்கு இன்ப துன்பம் தான் நல்லது கெட்டது அப்போ தான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது. ஆன்மாவை மட்டும் பார்க்குறார், உடலை பார்க்கறதில்ல, மனசை பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறதான் யோகம் வேணுன்றது. அதனால இங்கே கடவுளை ஏமாத்தின்னுக்கிறோம். நிஜத்தில் யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்கிறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது. எது கடவுள்? அதுக்கு அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா? மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பற்றி புரியும். இதெல்லாம் புரியாதவனு கடவுளை பற்றியே புரியாது. அதனால கடவுள் என்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள். உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தான் கடவுள். இந்த மூச்சு ஓடுறதுக்கு கடவுள் ஆகாரம் தான் கடவுள். அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடும். மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள்ன்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குறார் தாய், கொடுக்கலாம் அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊட்டுறாது, எல்லாம் செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள்ன்றது ஒன்று கிடையாதுயா. கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னுக்கிற. இந்து கோயிலில் சிலைங்க வச்சிருக்கோம். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூளங்கெல்லாம் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடும். அங்கே வச்சுக்கிறதெல்லாம் கடவுள் சிலையில் உன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு மனித இப்படிலாம் இருக்கிறான்டான்னு சித்தரித்து வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. அதனால மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்லை. நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியறதும் நீயே காரணம். உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து பிடிச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார், முதற் சங்கு அமுது ஊட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதம். அது தாண்டா ஒரு குழந்தைய உயிராக வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால அதை பால் என்ன சொல்லல, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுது ஊட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க. அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா, விலங்கு போட்டுடா ரெண்டுக்கும். கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியாக ஊத்துறேன பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறான்ட்டு. அது தப்பனா தப்பும், போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்கே வேலை இல்லையா? மனிதன் தான் யா கடவுள். மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனால் மனிதன் சிறந்தவனாக இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனாக இருக்கணும். அவன் தான் யா கடவுள். வேற ஒரு கடவுளே கிடையாது உலகத்தில். ஐயோ, இப்போ இந்த முதல் பாடம் பண்ணுறதுலேருந்து கோயிலுக்கு போகிற ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சிடும், குறையதான் செய்யும். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிங்க. அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ளே உட்காந்துங்குது. இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது. இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள தன்னை ஆராயும் போது நான் தானே கடவுள் என்ற நினைப்பு வந்துடும். நான் எனக்கு கடவுள், நீ உனக்கு கடவுள். நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு கடவுள் இல்லை. இந்த மனோபாவத்தை மனசில் வழங்கும். கடவுள்னு தனியாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம். அது எதுக்காக விற்கப்பட்டது? கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதியில் அப்படின்னா, மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான். அதனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது, அதுக்கு தான் நம்ம அதால் தான் நம்ம பிறந்தோம், அதால் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ளே வாழ்வான், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இறைவன்ற உடனே மனிதன் தான். மனிதனை விட இறைவன் ஒன்றும் இல்லையா?
ஐயா இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுப்ப கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு 2 பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்கள அனுமதி கேட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. சொன்னாங்களா எங்கேயாவது? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சொன்னாங்களா போவானான்னுட்டு? இல்லை சொல்ல. அப்புறம் சொல்லலையே. அப்புறம் நான் துவாரபாலகர் அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு சிலை செய்து வச்சுக்கிறான், அது பேசுமா? அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு ஆமாம், காதில் போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவர் காது அவ்வளோ பெருசு, உலக அளவுக்கு இருக்குது. நீ சொல்ற உலகத்தில் சொல்கிறவங்களாம் கேட்டுன்னுக்கிறாரு. இதெல்லாம் ஏமாத்தின்னுக்கிற விஷயம்பா. அப்போ தான் அந்த பிரார்த்தனை. நான் சொல்கிறது என்னன்னா, அவன் எதையானா வச்சுட்டு போட்டான், அவன் தொழிலுக்காக மிச்சான். இப்போ நீ என்ன வேலை செய்கிற? நான் ஹோம் டெக்கரேட்டர். அதான் இன்டீரியர் பிளைவுட் ஒர்க்கு, இன்டீரியர் டெக்கரேட்டர். சரி, நீ உன் தொழிலை நீ செய்கிற, இன்னொரு தொழிலை செய்கிறான், இன்னொரு தொழிலை செய்கிறான். அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது, நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான், அந்த சிற்பத்தை வச்சுக்கின்னு அவன் பிழைக்கிறான். ஐயர் ஒரு தொழில் செய்தான். இதை அவங்க செய்துட்டு போட்டான். நமக்கு அது வேண்டாம். நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கினா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடுமே. இந்து மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க. ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அற்றுவான், ஆடு அற்றுவான். கேட்டால் அம்பாலை கொண்டாடுறேன்னுவான். அம்பாலை கொண்டாடுறது கறி மீனெல்லாம் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அதே ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலெல்லாம் சரியாகாது, வடை பாயசம் போடணும், கும்பிடுவோம். இது ஏன் கும்பிட்டான்? இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமானு சிந்திச்சா தெரியும். அறிவாளித்தனம். ஏன்னா கடவுளை கும்பிட்றதை விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும். அதான் உன்னை காப்பாற்றினுக்குது. எந்த கடவுளை உன்னை காப்பாற்றாது. அதனால ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான். இதுதாண்டா உன்னை காப்பாற்றும். இதை கும்பிட்றாங்க, இதை சோறை கும்பிட்றான்னா கும்பிட மாட்டேன். அதனால இது கடவுளுக்கு போட்டு கும்பிட்றேன்னா தான் கும்பிடுவேன். அதனால அதை கும்பிட வச்சுக்கிறான். புத்திசாலி தனமாக வச்சான். நம்ம முட்டாள்தனம்னு சொல்லின்னுக்கிறோம் அதை. ஏன்னா நமக்கு புத்தி இல்லை. அதனால எல்லா தத்துவங்களும் உண்மையை அறியாதனால இவனுக்கு தெரியல. தெரியாதாலே இவன் தடுமாறி கிடக்குறான். உண்மையை புரிஞ்சுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். சாமி ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே ஒரு அம்பால நினச்சி நான் 4 லைன் பாடுவேன். ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாமே பாடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில், எதுவுமே அர்த்தம் தெரியாமல் பாடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தப்பு. அந்த ஒரு 4 லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 50 பாட்டு 40 பாட்டு கூட பாடுவாங்க. ஆனால் அந்த பாட்டை எல்லாரும் கேட்பாங்க. இப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறோம், அதையே எல்லோரும் தான் கேட்குறான். அது மாதிரி பாடி என்ன பிரயோஜனம்? 40 பாட்டு தெரிஞ்சுக்காத, 400 பாட்டு தெரிஞ்சுக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கோ. 4 பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோ. அதை 4 பேருக்கு சொல்லு. அதானே பயன் தரும். இருக்கிற பறவைகளில், உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு குயிலுக்கு இல்லையா? குயிலை பேசாத கவிஞனே இருக்க மாட்டான். ஏன் குயிலை பேசாத கவிஞனே இருக்க மாட்டான்? பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது. அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும். தெரியாத பாடி என்ன பயன் இருக்குது? அதனால பேப்பரில் இருக்கிற எழுத்தை பசங்க கிட்ட கொடுத்தா கூட படிக்க போகுது. அது என்ன பெரிய சிறப்பா? ஆனால் அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லு, அதான் சிறப்பு. ஐயா, மனிதர்களில் ரோகி, போகி, யோகி இப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ரோகி போகி ஆகணும்னா எதை கடைப்பிடிக்கணும் ஐயா? போகி யோகி ஆகணும்னா எதை கடைப்பிடிக்கணும்? ஒன்றை பிடிச்சா எல்லாமே மாறலாம். நான் யோகி, நீ போகி. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 51வது வருஷம் நடக்குது. நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டி தூக்கி இன்னும் வண்டியில் சுமந்ததே கிடையாது. ஆனால் நீ கல்யாணம் ஆகி 3 வருஷம் கூட அவ்வளோ இன்னும் மூட்டை கட்டின்னு சுமந்துன்னுக்குற. அப்போ நீ போகி. நான் அந்த பொண்டாட்டின்றது வீட்டோடு இருக்கணும், என் கூட தெரியக்கூடாது. அவங்க வந்த வழியை பார்த்து அவங்க போட்டோம், நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்னு போகிறேன். அதனால் நான் யோகியாக இருக்கிறேன். நீ போகியாக பாடணுன்னா ஒன்றை பிடிக்கணும், பொண்டாட்டியை மறக்கணும், கடவுளை நினைக்கணும். ஐயா, அதே மாதிரி ஐயாவுடைய வீடியோவில் பார்த்தீங்க, மகாபாரதத்தில் ஐயா ஒரு விளக்கம் கொடுக்கும்போது
கர்ணனை வீரனாகவும் தர்மவானாகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதில் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க, பல கதைகள் அங்கங்கே பேசியிருக்காங்க. ஆனால் ஐயாவுடைய அந்த பேச்சை கேட்கும்போது அதுக்குள்ளே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மிகப்பெரிய சிறப்பை பார்க்க முடிஞ்சுதுயா. அதாவது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்தப்போ ஐயா சொன்ன விஷயம் தான் ஐயா. அர்ஜுனன் அடித்த அம்பால கர்ணனுடைய ரதம் வந்து 20 அடி தூரம் பின்னால போச்சு. அதே கர்ணன் அடித்த அம்பால வந்து அர்ஜுனனுடைய ரதம் 10 அடி தான் போச்சு. அதை கர்ணன் பாராட்டும் போது கர்ணனை திட்டுனதாகவும் கண்ணன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாவும் ஐயா சொன்னதை நான் இதுவரைக்கும் எங்கேயும் கேட்காத ஒரு விளக்கம் ஐயா. அதை கேட்கும்போது கர்ணன் மேல அளவுக்கு அதிகமான ஒரு பிரியமும் வருது. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன் ஐயா. மகாபாரதத்தில் பீஷ்மர், ஐயா, துரோணர், கர்ணன், ஐயா, இவங்க 3 பேரும் மாவீரர்கள். அர்ஜுனெல்லாம் வீரனே கிடையாது, கோழை. அர்ஜுனனை வில்லாளி, பெரிய வீரன்லாம் புகழது நாடு. ஏன்னா எப்பவுமே இந்த பழக்கம், மக்களுடைய பழக்கம் எப்படின்னா போலியை புகழ்ந்து உண்மையை மறைச்சும் பழக்கப்பட்டு போச்சு. அதனால அவனை போய் வில்லாளி இல்லை, கடவுளுன்ற கண்ணன் அங்கே இல்லைன்னா அர்ஜுனனுடைய தலை எப்பவோ பறந்துருக்கும். ஆனா அந்த காண்டிபத்தை கர்ணன் கீழே வைக்கலன்னா அர்ஜுனன்ல கண்ணனே அம்பு விட்டா கூட அதை கொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட மாவீரன். ஆனா அந்த 3 பேரும் வீரர்களா இருந்தாலும் கூட இந்த பீஷ்மர் ஒரு நாடையே கையில வச்சுக்கணும் வீரனா இருந்தார். பெரிய வீரன் தான் அவர். ஆனா எல்லாரும் பீஷ்மரை அர்ஜுனன் கொண்டுட்டாங்க. எங்க கொண்டான் அர்ஜுனன்? எப்ப கொண்டான் அர்ஜுனன்? இப்ப பீஷ்மர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தையே அழிப்பண்டா இப்போ அப்படின்றார். அர்ஜுனன் அம்பு விட்டு பார்க்கறான், ஒன்றும் பண்ண முடியல. ஆயிரக்கணக்கான ஜனம் சாவுது பக்கம். அப்போ கண்ணனே இறங்கி வந்து யாரும் உன்னை கொல்ல முடியாது, நான் கொல்ல முடியும்னு கண்ணன் தான் கொல்றாங்க பீஷ்மர். மரணத்தை நீ ஏத்துக்கணும். ஏன்னா பீஷ்மருக்கு மரணம் அவர் எப்ப விரும்புறாரோ அப்பதான் அவருக்கு மரணம். மற்றவங்களால மரணத்தை கொடுக்க முடியாது. அதனால நீ மரணத்தை ஏத்துக்கணும்னு கண்ணன் இறங்கி வந்து தேர்னுடைய சக்கரத்தை ஏத்துக்கணும், என்னால உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு வரும்போது தான் அந்த எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு பீஷ்மர் தனித்து நிற்கிறார். பீஷ்மரை கொல்றதுக்கு இன்னொரு கதையும் உண்டு. சிகிண்டி. எந்த ஒரு பெண்ணும் எதிர நின்னா அவர் வில்லு எடுக்க மாட்டாரு. அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய கோழைகளா இருந்திருக்கணும்னு பார்த்துக்கோ. ஒரு வீரனை எதிர்க்கணும்னா வீரன் இருந்திருக்கணும். ஆனா ஒரு பெண் எடுத்துன்னு வந்து அந்த தேர்ல நிறுத்திக்கின்னு ஒரு வீரனை வில்லு எடுக்க முடியாத பண்ணி கோழைத்தனம் பண்ணி கொண்டானுங்க பீஷ்மரை. இவன் வீரனா? சிந்திச்சுப்பார், உண்மையை யோசித்துப்பார், அப்பதான் தெரியும். கதையை படிச்சுட்டு பேசிட கூடாது. அதே மாதிரி துரோணர் துருபத நாட்டினுடைய மன்னன் கிட்ட போர் புரிஞ்சு பாதி லேண்டை எடுத்துக்கினார். அசோத்தாமன்னனுக்கு அதை எழுதுறார் தன்னுடைய பிள்ளைக்கு, நீ ஆட்சி நடத்துறானி இல்லையா? ஆனால் துரோணரை அர்ஜுனன் கொண்டுட்டான் அப்படின்னு கதை. துரோணரை அர்ஜுனன் எப்படி கொல்ல முடியும்? கொல்ல முடியுமா? கொல்ல முடியாதா? கொன்னானா? இல்லை இல்லையா? அப்போ துரோணரை கொன்னதும் அதே மாதிரி கிருஷ்ணன் இறங்கி வந்து, நீ செய்ததெல்லாம் உன் பிள்ளைக்கு ஞானத்தை ஊட்டணும்டா, ஆசையை ஊட்டிட்ட, ஆசையால உன் புள்ள தீயவும் கூட சேர்ந்துட்டான், அந்த உன் பிள்ளையினுடைய பாசத்துக்காக நீயும் போய் தீயவும் கூட சேர்ந்த, அப்போ உன்னுடைய ஞானம் எங்க இருக்குது உனக்கு அப்படின்னு கண்ணன் அறிவுரை சொல்லி அந்த பீஷ்மரை எல்லாத்தையும் இழக்க வச்சு மரணத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் உட்காரும் போது துருபதனுடைய புள்ள துஷ்டதீமன் வந்து கழுத்தை வெட்டுறான். அங்கேயும் அர்ஜுனன் கொல்லல. அர்ஜுனன் கொண்டான்னு கதை சொல்லி ஏமாத்தின்னு இருப்பானுங்க. அதே மாதிரி கர்ணன் ஒரு பெரிய வீரன், போர்க்களத்தில் நின்னா அர்ஜுனன் அம்பு விடுறான், இவனும் அம்பு விடுறான். அர்ஜுனனுடைய அம்பு வந்து கர்ணனுடைய தேர் 100 அடி போகுது. ஆனா அதே தேரை வந்து கர்ணன் அடிக்கிறான், தேர் 10 அடி போகுது. கண்ணன் பாராட்டுறான், இப்படி ஒரு மாவீரனடா அப்படின்னு. அதை தாங்கிக்க முடியல அர்ஜுனனால. அப்ப அவன் கேட்கறான், நான் அடிச்ச அம்பா 100 அடி போச்சு, கர்ணன் அடிச்ச அம்பு 10 அடி தானையா போச்சு, இது போய் அவனை புகழ் என்ன புகழாதன்னு அர்ஜுனன் கேட்கறான். அப்ப கண்ணன் சொல்றான், அவனுடைய தேரோட்டி சாதாரண மனிதன், ஆனா உனக்கு தேரோட்டியா இருக்கிறவன் கடவுள்.
அதே மாதிரி உன்னுடைய கொடியில இருக்கிற பலசாலி வாயு புத்திரன் அனுமன் அவனுடைய பலம் வந்து இங்க அப்படியே ஆணித்தரமா நிக்குது. என்னையும் மீறி அந்த பலசாலி மீறி 10 அடி இந்த தேரு போதுனா அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருக்கணும்டா, எவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கணும்டான்னு கண்ணன் சொல்றான். அப்படிப்பட்ட அர்ஜுனனை நேருக்கு நேர் நின்று சண்டை போடல. ஆனா கர்ணன் எதிர்பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில என்ன, அவனுக்கு ஒரு மரியாதை. அந்த மரியாதை கிடைக்காததால அவன் போராட்டங்கள்ல இறங்கிட்டான். அந்த மரியாதை கெட்டவனோ நல்லவனோ துரியோதனன். ஆனா இவனுக்கு இந்த மரியாதையை கொடுத்து ஒரு நாட்டை எழுதி வைத்து அந்த மன்னனாக்கி காட்டுறான். அவன் அந்த நன்றி கடனுக்காக அவன் கடைசி வரைக்கும் அவன் உயிரையே விடுறான். ஆனால் அந்த உயிரை விடும்போது கூட 6லையும் சாவு 100லையும் சாவு அப்படின்னு ஒரு பழமொழி பேசுவாங்க. 6ன்னா பஞ்சபாண்டவர்கள் 6, 100ன்னா இவங்க துரியோதன குரூப் 100. இதுலேயும் சாவு நடக்கலாம், அதுலேயும் சாவு நடக்கலாம். ஆனால் மிச்சம் 5 பேருக்கு இவங்க குந்திக்கு பிள்ளைங்களா இருப்பாங்க அப்படின்னு கர்ணன் பார்க்க கொடுக்குறான். சண்டை நடக்க போது போர்க்களம். கண்ணன் ஏன் தாயை குந்தி அனுப்பணும் கர்ணன் கிட்ட? சதி இல்லையா இது? சதி இல்லையா? கண்டிப்பா சதிதான். அப்போ இந்த சதியை பண்ணி அந்த தாய் கிட்ட சொல்றா, ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க, நீ ஒரு முறை தான் ஒருத்தனை தான் கொல்லணும், இல்லைன்னா பீமன் சகாதேவ அர்ஜுன தர்ம எல்லாரையும் கொண்டு இருப்பான் கர்ணன். ஏன்னா கர்ணனை எதிர்த்து நிக்கிற அளவு இவங்க 4 பேருக்கும் திறன் கிடையாது. அப்படிப்பட்டவனை சூழ்ச்சி பண்ணி நீ 4 பேரையும் தோக்காச்சு தெத்தி விட்டுறான். நான் கொல்ல மாட்டேன் போங்கடா அப்படின்னு. நான் கொல்ல வேண்டியது என்னுடைய குறிக்கோள் அர்ஜுனை மட்டும்தான். அந்த அர்ஜுனனை மட்டும் நான் கொல்லுவேன், மீதி 4 பேரையும் கொல்ல மாட்டேன்னு சபதம் பண்றான் தாய்கிட்ட. அதனால இந்த 4 பேர் தப்பிச்சான். இல்லைன்னா கர்ணன் கிட்ட 4 பேரும் படுக்கையில் இருந்திருப்பான். அப்படிப்பட்ட மாவீரன் கர்ணன். இவனுக்கு பீஷ்மருக்கு ஒரு நாடு துணை இருந்தது. அந்த நாட்டுக்குள்ள ஆசிரியரா போந்தால துரோணருக்கு துணை இருந்தது. ஆனா கர்ணனுக்கு யார் துணை? அவன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவன் துணை இல்லாத தனித்து வாழ்ந்த மாவீரன் அவன். அதே நேரத்தில் அவனுக்கு ஈக்குவலான தர்மவான் யாரும் மகாபாரதத்திலே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட கர்ணனை எதிர்த்து சண்டை போட அர்ஜுனை எதிர்த்து சண்டை போடணும். ஆனா கண்ணன் என்ன பண்றான்? தேர இங்க ஓட்டு அங்க ஓட்டு அங்க ஓட்டுன்னு அலகழிக்கிறான். அலகழிக்கும் போது கர்ணனுடைய தேர் என்ன வந்து சேத்துல மாட்டிக்குது. அப்ப சல்லியன் அந்த தேரை தூக்குடான, தேரை தூக்குறது என் வேலையில, ஓட்டுறதான் என் வேலைன்றான் சல்லியன் தேரோட்டி. அதனால இவன் தேரோட்டி புள்ளியா வளர்ந்ததால அந்த தேரை தூக்கும் போது கண்ணன் சொல்றான், இப்பதாண்டா அவனை அடிக்க முடியும், இப்ப தவற விட்டு அவன் வில்ல கையில எடுத்துட்டான்னா உன்னால் அடிக்க முடியாது, இப்ப அடிச்சிடறான். அப்போ சதி பண்ணியே கொண்டானுங்களே தவிர நேரடியா நின்று போராடி யாரையும் அர்ஜுனன் கொன்ன சரித்திரமே இல்லை. ஆனா அர்ஜுனனை பெரிய வீரனா சித்தரிச்சிட்டாங்க. ஆனா உண்மையான வீரன் மகாபாரதத்துல கர்ணன், உண்மையான வீரன் துரோணர், உண்மையான வீரன் பீஷ்மர். இவங்க 3 பேர் தான் உண்மையான வீரர்கள். இந்த வீரர்களை இந்த புகழ இந்த மக்கள். ஆனா பேடித்தனமா இருந்த கண்ணன் கூட கடவுளை பாதுகாப்பா வச்சுக்கின்னு போராடினவனை புகழ்ந்து இருக்குது இந்த உலகம். ஏன்னா பொய்யை புகழற உலகம் இது, மெய்யை புறக்கணிக்கிற உலகம் இது. அதனால ஆதியில் 5400 வருஷத்துக்கு முன்ன நடந்த மகாபாரதம் அன்னைக்கே இந்த பொய் பொருட்டை ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறமேட்டு இவர் தன்னோட வீரன் நிரூபிச்சுக்கிறதுக்காக போர்க்கள இது அந்த வீரர்கள் களத்தில் வந்து தன்னை நிரூபிக்கிறாரியா. அந்த இடத்துல துரியோதனன் ஐயா, அந்த இடத்துல அத்தனை பேர் திரண்டு இருந்தாலும் துரியோதனன் என்ற ஒருத்தன் மட்டும்தான் கர்ணனுடைய வீரத்தையும் அவனுடைய குணத்தையும் அதில் சுயநலம்னு ஒன்று இருந்திருந்தாலும் ரெண்டுத்தையும் மதித்து தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கிறார். இதையும் மற்றவங்கெல்லாம் குறை சொல்லும் போது அவனை ஒரு நாட்டுக்கே ராஜன் ஆக்குறாரு. இப்படி இருந்த கர்ணன், இப்படி நாடாள வந்த கர்ணன் அதுக்கப்புறம் தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காருயா. எல்லாரும் வேக்கிறவனும் தர்மம் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த நிலைக்கு கர்ணனை உயர்த்தின துரியோதனனும் தர்மவான் தானேயா? கிடையாது. எப்படி? துரியோதனன் ஒரு சுயநலவாதி.
துரியோதனை எங்கேயாவது தர்மம் பண்ணிக்கிறானா? இல்லையா? பேரரசனாச்சு அவன் பண்ண வேண்டியது தானே, ஏன் கர்ணம் பண்ணணும்? ஆனா கர்ணனுக்கு செல்வத்தையும் நாட்டையும் கொடுத்தது யார தெரியாது. செல்வத்தை கொடுத்தான்? அவன் செல்வத்தையே கிரீடத்தையும் தூக்கி போடுறான். எத்தம் போட உன் நாட்டை நின்று அவனுக்கு நாடும் செல்வமும் கொடுத்ததுக்கு காரணம் இருக்குது. இந்த 5 பஞ்ச பாண்டவரை எதிர்த்து நம்மளால போராட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரர் இருக்கிறான், அவங்களை எதிர்த்து நிற்கிறான். அவனுடைய அம்பு அடிச்சா மழங்கி விழுது, ஏன்னா உடற்கவசம் இருக்குது கர்ணனுக்கு. இவன் நம்ம கூட இருந்தா எப்பவுமே நமக்கு பாதுகாப்புன்ற சுயநலத்துக்காக ஒரு சிற்றூரை கொடுத்தான் அவனுக்கு. ஆனா அவன் எங்கேயுமே தர்மம் பண்ணல. இப்ப நான் ஏழையா இருக்கிறேன், எனக்கு நீ ஒரு வீடு ஏறணும்னு நான் என்ன பண்ணுவேன்? 10 வீடு வாங்கிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா நேற்று வீடு இல்லாத நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எனக்கு ஒரு வீடு கட்சி போச்சு. இந்த வீட்டை வச்சு 10 வீடு வாங்கி இன்னும் வசதியா வாழணும்னு ஆசைப்படுவேன். ஆனா கர்ணன் அந்த நாட்டை வச்சுக்கின்னு திக் விஜயம் பண்ணி பல நாடுகளை ஜெயிச்சு துரியோதனங்கிட்ட கொடுத்தானே தவிர அவன் எடுக்கல. அப்ப அவன் எப்படிப்பட்ட தியாகியா இருப்பான்? இளமை பருவத்துல உன் பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருந்தா 50 ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டேன்ற நீ. ஆனா அவனுக்கு புத்தி தெரியாத காலத்திலேயே பேர் வைக்கிற காலத்துல கழுத்துல இந்த குண்டல இந்த அர்த்தம் கொடுக்குறான். அவன் எப்படி பிறப்பாலேயே அவன் தர்மவானாவே பிறந்தான். அவன் எவனாவது உடல் கவசத்தை தியானம் பண்ணுவானா? சொல்லு. அவன் உயிரை எவனாலையும் எடுக்கவே முடியாது, அந்த கவசம் இருக்கிறதுக்கும் கொடுக்கவே முடியாது. அப்ப இந்திரன் பார்க்கறான், இந்த கவசம் கர்ணங்கிட்ட இருந்துன்னா நம்ம புள்ளைய காவை தவிர்க்கவே முடியாது, கொன்னுடுவாய்வன். இந்த கவசத்தை வாங்கணும்னு அவன் மாறு இடத்துல வந்து உடற்கவசத்தை தானமா வாங்குறான். எவனாவது கொடுப்பாயோ இதை என் பாதுகாப்புக்கு இது போயாடுறேன், ஒரு 1000 ரூபாய் வச்சு இந்த கொடுக்குன்னா நாளைக்கு எனக்கு ஓனுங்க உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்றியே. அவன் உயிரியே தானம் காக்கக்கூடிய கவசத்தையே தானம் கொடுக்குறானே, அவன் தர்மவானா? துரியோதன தர்மவானா? சுயநலத்துல வாழ்ந்த துரியோதன தர்மவானா? சரியா படிங்க மகாபாரதத்தை, படிச்சுட்டு யோசிங்க, அப்பதான் உண்மைகள் புரியும். கர்ணனுடைய உதவி இல்லை, பீஷ்மருடைய உதவி இல்லை, துரோணருடைய உதவி இல்லைன்னா துரியோதனுடைய படை 2 நாள்ல 18 நாள் யுத்தம் தேவையில்லை, 2 நாள்ல கண்ணை அழிச்சிட்டு இருப்பான். இந்த பலவானுங்களால தான் 18 நாள் அந்த போர் நடந்தது. அதனால அந்த 18வது நாள் போர்ல கூட பீஷ்மர் என்ன சொல்றாரு? கர்ணனை ஒதுக்கியே வைக்கிறாரு. ஏன் கர்ணனை ஒதுக்குனாரு? கர்ணனுடைய வீரத்தை பத்தி பீஷ்மருக்கு தெரியும். கர்ணனுடைய அம்புக்கு எவனும் தப்ப முடியாதுன்னு பீஷ்மருக்கு தெரியும். ஆனா கர்ணன் இருக்கிற வரைக்கும் தான் துரியோதனனுக்கு பாதுகாப்புன்றதும் தெரியும். அதனால கர்ணனை வந்து பீஷ்மர் விலக்கியே வச்சார். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவன் செய்யறதெல்லாம் முட்டாள்தனமான வேலைகள் செய்யறான், அவனுக்கு ஆபத்து நெருங்கிக்கினுக்குது, அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கர்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால கர்ணனை போர்க்களத்துல கலந்தக்கூடாது, தளபதி ஆகக்கூடாது, நீ இதுலயே கலந்தக்கூடாது, ஒதுக்கியே வச்சான். ஆனா இவன் என்ன நினைச்சான்? நம்ம ஒரு வீரன்றதையும் மறந்து இருந்தால் நம்மளை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு கர்ணன் தப்பா நினைச்சுட்டான். அதுதான் மரண தருவாயில் இருக்கும்போது பீஷ்மர்கிட்ட போய் கேட்குறான், இது மாதிரி என்னை ஆதியிலேருந்தே புறக்கணிச்சிங்க, என்னுடைய வீரத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும் தான் நான் வாழறேன் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், உன்னை விட வீரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைடா, ஆனால் உன்னை ஏன் புறக்கணிச்சேன் அப்படின்னா அந்த முட்டாளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு பாதுகாப்பு நீ தான் அரணா இருப்ப, நீ இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு, நீ போயிட்டீன்னா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காகவே உன்னை ஒதுக்கி வச்சேன், ஆனால் நீ தவறாக எடுத்துக்கணுன்னு பீஷ்மர் சொல்ற. அப்படிப்பட்ட மாவீரன் கர்ணன். கர்ணனுக்கு ஈக்குவலா ஒரு வீரன் மகாபாரத போர்ல எவனும் கிடையாது. அதே மாதிரி கர்ணனை மாதிரி இவ்வளோ பெரிய நாட்டை வச்சுக்கின்னு பீஷ்மர் ஆண்டார், எல்லாரையும் கட்டி காத்தார். அவர் என்ன தர்மம் பண்ணாரு? ஒரு தர்மமும் பண்ணல. சகுனி ஏன் இங்க வந்து சேர்ந்தான்? இவருடைய திறமையை காட்டி அங்க இவரை தூக்கின்னு வந்து கண்ணு தெரியாத கல்யாணம் பண்ணதால அவன் சகுனி பகைவனா மாறி உறவாடியே கெடுப்பான் அப்படின்ற மாதிரி அவன் உறவாடியே இந்த நாட்டையே அழிச்சுட்டான் தன்னுடைய தங்கச்சிக்காக, இல்லையா? அந்த மாதிரியான இவருடைய வீரத்தை அகங்காரத்தால பயன்படுத்தி சிகிண்டி ஏன் இங்க வந்தார்? இவருடைய அகங்காரத்தால காசி மன்னனுடைய மகள்களை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ண போறாரு. 2 பொண்ணை கல்யாணம் பண்ற, ஒரு பொண்ணு என்னை கட்டிக்கன்றா. நான் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறேன், நான் கட்டிக்க முடியாம உன்னை கொள்ளாத நான் விட மாட்டேன்டான்னு மறுபிறவி எடுத்து சிகிண்டியா மாறி வர. இப்படி எல்லாரும் இருந்து கூட என்ன தர்மம் பண்ணாங்க? ஆனா யாரோ கொடுத்ததை கூட கொடுத்துட்டு போறானே அவன் தர்மவானா, இவனுங்கெல்லாம் தர்மவானா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தாதான் உண்மை தெரியும். ஏதோ பேப்பர்ல புகழ்ந்ததெல்லாம் வச்சுக்கணும் உண்மைன்னு எடுக்கக்கூடாது. உண்மையை நீங்களே சிந்திச்சிங்கன்னா உண்மை தெரியும். அது வரைக்கும் நல்லா படிங்க. சிறப்பு ஐயா.
ஒரு தலைவனுக்கு தொண்டன் தான் கூட இருக்கிறத விட அவன் தூரத்தில் இருந்து தலைவனை பற்றி நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஒரு தலைவனுக்கு சந்தோஷமாக இருக்கியா? ஒரு குருவுக்கு சீடர்கள் தாங்கூட இருந்து தாங்கூட இருக்கிறத விட தூரத்தில் இருந்து தன்னுடைய சிறப்பையும் புகழையும் மேலோங்க செய்யும்போது குருவுக்கு சந்தோஷம். அதே மாதிரி தானே ஒரு இறைவனுக்கும் தன்னை சேர்ந்த பிள்ளைங்க தன்னோட இருக்கிறத விட வேறொரு இடத்துல வந்து தன்னுடைய புகழையும் சிறப்பையும் மேன்மைப்படுத்துறதுல இறைவனுக்கும் அப்படித்தானே சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே எனக்கு பிறப்பே வேண்டாம், இறைவா உன்னோடவே நான் கலந்துடணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கருத்துங்க இருக்கு? நீ நினச்சிக்கின குருவோட இருந்து சீடர்கள் புகழ் பெறும்போது குருவுக்கு சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. என்னுடைய கடமையை நான் செய்துனுக்கிறேன் தவிர நீ என்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எனக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆனால் நீ ஏன் நினச்சிக்கிற நான் குருவை பற்றி பேசுனா குரு சந்தோஷப்படுவார்? அது உன்னுடைய ஏமாளித்தனம். நான் எதை பார்த்தும் சந்தோஷப்படுறதில்லை, எதை பார்த்தும் துக்கப்படுறதில்லை. நேற்று கூட என்ன கேட்டாங்க, உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழுது, உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் எந்த மகானுக்கும் ஒரு கோவில் கட்டினதில் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ எத்தனை கனடாவிலேருந்து மலேசியாவிலேருந்து தர்மபுரி வரைக்கும் கோவில் கட்டின்னு இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு பெருமையாக இல்லையா, சந்தோஷமா இல்லையா? எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. ஏன்னா புகழ்ச்சியை எந்த குரு எதிர்பார்க்கிறானோ அவன் சீடா என்ன சொல்லிங்கிறான்னு எதிர்பார்த்து நிற்பான். நான் இந்த உலகத்தில் எந்த புகழ்ச்சியும் நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. அதனால எனக்கு இதிலெல்லாம் சந்தோஷமும் கிடையாது. நீ என்னை புகழ்ந்தாலும் இன்னைக்கு புகழ்வேன், நாளைக்கு திட்டுவேன். எத்தனை அரசியல்வாதி தலைவருங்களை இன்னைக்கு ஓஹோ நீ தான் கடவுள்ன்றான், நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் உட்காந்திங்கன்னா அவனை திட்டின்னுக்கிறான். அதே மாதிரி தான் சீடர்கள் கூட. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய மனைவி, என்னை விட்டுட்டு இன்னொருத்தன் இட்டு போயிட்டாருன்னா அதை இட்டு போறானே என் மனைவின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி இங்கே என்கிட்ட இருக்கும்போது என்னுடைய சீடர்கள், அவன் இன்னொரு ஆசிரமத்தில் தந்தானா என்னுடைய சீடர்களை அவன் சீடரும். இப்படி எவ்வளோ பேர் மாறுபட்டுங்கிறான். நான் எங்க சந்தோஷப்படுறது? அப்பதான் கடவுளுக்கு நீ பேசுறது கடவுளுக்கு எட்டாது. அதனால தான் சொன்னான், அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ. இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான், அந்தரத்தை நான் அம்பால ஆட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடாது. கம்பமில்லாத பார்க்கடல் வந்து கலக்கிடுவேன் நான் அப்படின்றான். ஒன்றும் கலக்க முடியாது. அதே மாதிரி மனம் இல்லாத இறைவனை நீ புகழ்ந்தாலும் அவன் சந்தோஷப்படுறதுல, வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்படுறதுல. இது ரெண்டுமே உனக்கே சொந்தம். கௌதம புத்தர் ஒரு பாதையில் போயின்னுக்கிறார். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கின்னு அந்த போகிற பாதையை மடக்கி அவரை அசிங்கமாக திட்டுறாங்க. அவர் கம்மன்னு நின்றுனுக்கிறார், அசையாமல் நிற்கிறார். நின்றுட்டு அவங்க எல்லாம் திட்டி முடிஞ்சு வாய் ஓஞ்ச பிறகு சொல்கிறார், நான் போட்டாப்பா அப்படின்னு, போ அப்படின்னு. அவர் போயிடுறார். போயிட்டு திருப்பி ஒரு வாரம் போட்டு அதே வழியில் வர்றார். இந்த 10 பேர் திட்டின அத்தனை 10 பேரும் மாலை மரியாதை பழங்கள்லாம் வச்சு நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாமி அன்றைக்கி நாங்கள் முட்டாள்தனமாக தெரியாது, ஏன்பா மழையாக இருந்தால் உள்ளே வந்துருங்கப்பா, தெரியாதனமாக திட்டோம், உங்களுடைய புகழ் தெரியாத, உங்களுடைய ஆற்றல் தெரியாத, உங்களுடைய அருமை தெரியாத நாங்கள் முட்டாள்தனமாக பேசிட்டோம். அதனால் அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி மாலை மரியாதையோடு நாங்கள் வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்தர் சொல்கிறார், உன் பொருள் எனக்கு சொந்தமாகுமா? ஆகுமா? உங்களோட எனக்கு சொந்த வீடு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீ திட்டுறது எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அதை சொல்கிறாரு புத்தர். அன்னைக்கு திட்னியே அது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை வந்திருக்கிறியே இதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. ரெண்டும் உனக்கே சொந்தம், நீ பொருட்டும் போட அப்படின்னு. அந்த மாதிரி கடவுளை நீ புகழ்ந்தாலும் அவனுக்கு போய் சேர போவதில்லை, நீ இகழ்ந்தாலும் போய் சேர போவதில்லை. சித்தர்கள் வந்து அறிவாளிகள், நம்மெல்லாம் முட்டாள்கள். அதனால நம்ம கடவுளை பற்றி கற்பனை பண்ணிக்கிறோம். கடவுளை தேடுறதை விட்டுட்டு கடவுளை தேடினவனை பற்றி பேசின்னு இருக்கிறோம். ஏன்னா இது அறியாமை. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருக்கிறான், அவனுக்கு 4 ஃப்ளைட் இருக்குது, 10 பஸ் இருக்குது. என் வீட்டில் கொட்டா ஓடு மழை பெஞ்சு ஒழுகுது. ஆனால் நான் வரவும் போகிறவங்கட்டலாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறாருங்க, அவர் பெரிய பணக்காரங்க, அவர் பெரிய கப்பல் வச்சுக்கிறாருங்க, பெரிய ஃப்ளைட் வச்சுருக்கேன், அவரை பற்றி பேசுவேன். எனக்கு கொட்டா இல்லையே, நான் அதை பற்றி பேசுவேன். அந்த மாதிரி இந்த பாமரை மக்கள் என்ன பண்ணுறான், அந்த மகான் போனானே அந்த வழியை பின்பற்றி நான் அதை அடையணும்னு பேசுறதே இல்லை, அவனை பற்றியே பேசுகிறான். அதை தான் இப்போ நீ பேசுகிற. ஏன்னா நீ உன்னை பற்றி